வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நாங்கள் வீட்டிலையே மிக சுலபமாக செய்யக்கூடிய எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுத்தி விடுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நாங்கள் எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் 2 கப் போல் எள்ளு எடுத்து கலர் மாறாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வறுத்தெடுப்போம். இப்போ இந்த எள்ளு வறுபட்டது காணும். இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். இப்போ நான் அதே பேனில் 1/2 கப் போல் தண்ணி விடுறேன். 1 கப் போல் சுகர் போடுறேன். நீங்கள் இந்த சுகருக்கு பதிலாக கித்தல் பனங்கட்டி இல்லாட்டிக்கு சர்க்கரையும் பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் இந்த சீனியை போட்டதுக்கு பிறகு இதை நல்லா கரைச்சி போட்டு சீனி பானி மாதிரி காய்ச்சி எடுக்கணும். இப்போ நாங்கள் போட்ட சீனி எல்லாம் கரைஞ்சி இப்போ நல்லா கொதித்து கொண்டு இருக்குது. இப்போ இது கோல்டன் கலருக்கு கலர் மாறி வரணும். அது வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ இந்த சீனி பானையை இடக்கிட நாங்கள் கிண்டி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறி கொண்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா பாகுண்ட கலர் மாறி கோல்டன் கலருக்கு வந்துட்டுது. இந்த டைமில் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எள்ளை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். 2 கப் எள்ளும் இந்த பாகுக்கு சரியான அளவு. நான் முழுவதையும் ஒரே அடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இப்படி தண்ணி பதத்துக்கு இருந்தால் இறக்கி எடுக்கக்கூடாது. நாங்கள் சில நேரம் தண்ணி கூட குறைய விட்டுருந்தால் பரவாயில்லை. நிறைய எள்ளை போட்டு திக்கான பதத்துக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் சூடு பொறுக்கலாம், உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வறுத்து வச்ச 2 கப் எள்ளு முழுவதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துட்டுது. இப்படி பதத்தில் இறக்கினா தான் நாங்கள் உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் நாங்கள் நெய் பூசிட்டு இந்த எள்ளை நாங்கள் இறக்கி எடுப்போம். கையிலையும் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இந்த சூடு ஆடுறதுக்கு முதல் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் நாங்கள் உருட்டி எடுப்போம்.
நீங்கள் கையாலேயே அள்ளி எடுக்காமல் கரண்டியால் அள்ளி எடுத்துட்டு கையில் வச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா சூடு பெருசாக தெரியாது, ஈஸியாக உருண்டை பிடிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே விருப்பமான மிக சுலபமாக வீட்டிலேயே செய்யக்கூடிய வெள்ளுருண்டை எல்லாம் செய்து முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.